இயேசு எரிகோ என்ற பட்டணத்தின் வழியாக கடந்து போனார். எருசலேமுக்கு போகிற வழியில் எரிகோ என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த பட்டணம் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த பட்டணத்திற்கு பெயர் எரிகோ என்றுதான் பெயர். அந்த பட்டணத்தின் வழியாக இயேசு நடந்து போகும் பொழுது அங்கே நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய பெயர் சகையு என்பது. அந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாக இருந்தான். பெரிய பணக்காரன், அந்த ஊரிலேயே பெரிய செல்வந்தனாக இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன் என்று வேதம் சொல்லுகிறார். அந்த எரிகோ பட்டணத்தில் பெரிய பணக்காரன். அது மாத்திரமல்ல, ஆயக்காரருக்கு தலைவன், அதாவது வசூலிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தலைவனாக, சீஃப் டாக்ஸ் கலெக்டர். அவ்வளோ பெரிய பதவியில் அவன் இருந்தான். அவனுக்கு பெரிய பதவியும் இருந்தது, நிறைய பணமும் இருந்தது. இந்த உலகத்தில் மனுஷர்கள் தேடுவது எதை? நல்ல பதவி இருக்கணும், பணம் இருக்கணும், இருந்துட்டால் சந்தோஷமாக இருக்கலாம் என்று மனிதன் நினைக்கிறான். பண கஷ்டத்தில் இருக்கிறவங்க, நம்ம தான் கஷ்டப்படுகிறோம், நமக்கு தான் ஒரு சமாதான நிம்மதி இல்லை, பணம் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், அதுவும் ஒரு பதவி இருந்துட்டா, எம்எல்ஏ ஆயிட்டா, மினிஸ்டர் ஆயிட்டா, ஒரு பதவி வந்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாமே. உலகத்தில் அப்படிப்பட்ட சில மனிதர்களை பார்க்கும் பொழுது நமக்கும் அப்படி ஒரு ஆசை வருகிறது. பணமும் பதவியும் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் என்று மனிதன் நினைக்கிறான். ஆனால் இந்த சகையு என்ற மனிதனுக்கு பணமும் இருந்தது, பெரிய பதவியும் இருந்தது, ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அந்த ஊர் மக்கள் அவனை பாவி என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இவன் பாவி, இவன் அநியாயமாய் பணம் சம்பாதிக்கிறான், நம்முடைய பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறான் என்று சொல்லி அவனை இந்த ஊர் மக்களை பாவின்னு ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அதனால் அவனுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு மனிதனுக்கு பணம் சமாதானத்தை கொடுக்க முடியாது, பதவி சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஆனால் மனிதர்கள் தப்பாக நினைக்கிறோம், பணமும் பதவி இருந்துட்டால் சமாதானமாக இருக்கலாம் என்று. இல்லை பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சமயம் ஒரு பட்டணத்தில் இயேசு அழைக்கிறார் நற்செய்தி கூட்டம் நடைபெற்றது. சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் அதில் பிரசங்கம் பண்ணினார்கள். நானும் அந்த கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். மேடையில் பிரதருக்கு பக்கத்தில் என்னை உட்கார வைத்து விட்டார்கள். திரளான கூட்டம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருந்தார்கள். அந்த கூட்டத்திற்கு அந்த நாட்களில் இருந்த அரசாங்கத்தில் இருந்த ஒரு மந்திரி, ஒரு மினிஸ்டர், தமிழ்நாட்டினுடைய ஒரு மந்திரி அவர்கள் வந்திருந்தார்கள். அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர். பொதுவாக இப்படி மந்திரிமார்கள் பிரதர் மீட்டிங்கு வருவாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்காக பிரதர் ஒரு ஜெபம் பண்ணின உடனே எழுப்பி போயிடுவாங்க. 5-10 நிமிஷம் தான் இருப்பாங்க. நாங்கள் ரொம்ப பிஸி, அதனால் உடனே போய் விடுகிறோம் என்று போய் விடுவார்கள். அப்படி நான் பல கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த அமைச்சர் போகவே இல்லை. ஆரம்பத்தில் வந்தவர் எனக்கு பக்கத்தில் தான் அவர் உட்கார்ந்திருந்தார். பிரசங்கத்தை ரொம்ப கவனமாய் கேட்டார். சகோதரர் பிரசங்கம் பண்ண கவனமாய் கேட்டு கொண்டிருந்தார். கூட்டம் முடியும் வரைக்கும் 1.5 மணி நேரம், கடைசி ஜபம் முடியும் வரைக்கும் அங்கே இருந்தார். இந்த ஜபத்திலெல்லாம் அப்படியே பங்கு பெற்றார். அந்த சமயத்தில் அவர் என் பக்கத்தில் இருந்ததுனால என்னோடு அவர் பேசினார். பேசும் பொழுது அவர் சொன்னார், பதவி இருக்குது, பணம் இருக்குது, நிம்மதி தான் இல்லை. இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்தால் கொஞ்ச நேரம் நிம்மதியாக சமாதானமாக இருக்கலான்னு தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன் என்பதாய் சொன்னார். ஒரு மந்திரி எவ்வளோ கோடி, எவ்வளோ லட்சம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர், பதவி இருக்கிறது, அவருக்கு புகழ் இருக்கிறது, தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவரை சுற்றி கூச்சல் போடுவதற்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொன்னது நிம்மதி தான் இல்லை. பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறது, ஆகவே தான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்னார். இதுதான் உண்மை.
இந்த உலகத்தில் பதவியில் இருக்கிறவங்க கூட வெளியில் சந்தோஷமாக இருப்ப மாதிரி நடிப்பார்கள். அந்த தனிமையாக தன்னுடைய படுக்க அறைக்குள்ளே போகும்போது தான் அவளுக்குள்ளே நிம்மதியற்ற நிலைமையை உணருவார்கள். பதவி சமாதானத்தை கொடுக்க முடியாது, பணம் நிம்மதியை கொடுக்க முடியாது. இந்த மனிதனுக்கு ரெண்டும் இருந்தது, அவனுக்குள்ளே சமாதானம் இல்லை. ஆகவே அவனுடைய உள்ளம் சமாதானத்தை தேடினர், உண்மையான ஆசீர்வாதத்தை தேடினர். பதவி ஒரு உண்மையான ஆசீர்வாதம் அல்ல, பதவி ஒரு பணம் ஒரு முழுமையான ஆசீர்வாதம் அல்ல. அவனுடைய உள்ளத்திலே சமாதானத்தை அவனுடைய உள்ளம் தேடினர். அப்பொழுதுதான் இயேசுவை பற்றி அவன் கேள்விப்படுகிறான். இயேசு என்ற ஒருவர் வந்திருக்கிறார், அவர் பாவங்களை மன்னித்து சமாதானம் அருளி செய்கிறார், வியாதியஸ்தரையெல்லாம் குணமாக்குகிறார், அவர் தொட்டா வியாதியெல்லாம் பறந்து போய்விடுகிறது, அவருக்கு முன்னால் பிசாசெல்லாம் நடுங்குது, செத்தவங்களை கூட உயிரோடு எழுப்பி விடுகிறார். இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்லை, அவர் கடவுளே நம்ம மத்தியில் வந்திருக்கிறான்னு சொல்கிறாங்க, இல்லை அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சகையை கேள்விப்பட்டான். அதை கேள்விப்பட்ட பொழுது அவனுக்குள் ஒரு ஆசை எழும்பினார். இந்த இயேசு எப்படிப்பட்டவர், இந்த இயேசு எப்படிப்பட்டவர், நான் அவரை பார்க்க வேண்டும். நிறைய பேர் சொல்கிறாங்க இயேசு இப்படிப்பட்டவர் என்று, நானே அவரை பார்க்க வேண்டும். ஐ வாண்ட் டு see ஜீசஸ், நான் இயேசுவை பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நானே பார்த்து அறிய வேண்டும். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இயேசு அன்பானவர், வல்லமை உள்ளவர், அற்புதம் செய்கிறவர் என்றெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று நானே பார்த்து அறிய வேண்டும் என்ன அவனுக்குள்ள ஒரு ஆசை. அந்த சமயத்தில் தான் ஒரு செய்தி வருகிறது, நம்ம ஊர் வழியாக இயேசு கடந்து போகிறார், இந்த வழியாகத்தான் எருசலேமுக்கு போகிறார் என்ற செய்தி கேட்டவுடன் அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆசையோடு வந்தான். இந்த இயேசுவை நான் எப்படியாவது பார்த்துறணும், அவர் பக்கத்தில் போய் பார்த்துறணும், அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவருடைய கண்கள் எப்படி இருக்கும், அவர் எப்படி நடப்பார், எப்படி பேசுவார், இந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் எழும்பினார். ஆனால் இவன் குள்ளமான ஒரு மனுஷன், ரொம்ப ஷார்ட் குட்டையாக இருப்பான். இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் எப்பொழுதும் ஜனக்கூட்டம். என்றால் இயேசு போகிற இடமெல்லாம் அற்புதம் செய்து கொண்டு வந்ததினால எங்கு போனாலும் ஜனங்கள் திரளாக இயேசுவை சூழ்ந்து கொள்ளுவார்கள். அதனால் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடன் அந்த ஊருக்குள்ளே திரளான மக்கள் வந்துட்டாங்க, இயேசு இந்த வழியாய் போகிறார் என்று சொல்லி. எல்லா பக்கமும் ஜனக்கூட்டம், அதுக்கு நடுவில் இயேசு நடந்து போகிறார். இவனால் குள்ளனாக இருந்ததுனால எட்டி எட்டி பார்க்குறான், இயேசுவை பார்க்க முடியவில்லை. உடனே பார்த்தான், யோசித்தான் என்ன பண்ணலாம் இயேசுவை பார்ப்பதற்கு. முன்னால் ஓடி போனான். ஒரு காட்டத்தி மரம் இருந்தது, இந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்தா இயேசுவை நல்லா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் ஒரு பெரிய பணக்காரன், பெரிய பதவியில் இருக்கக்கூடியவன் என்பதை கூட மறந்து விட்டான். அந்த மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டான். இயேசு இந்த வழியாகத்தான் நான் வருவார், நான் பார்த்துறேன் அவரை என்பதாக இயேசுவை பார்க்க மரத்தின் மீது உட்கார்ந்திருந்தான். அவன் மரத்து மேலே உட்கார்ந்திருக்கிறான், இயேசு கீழே நடந்து போய் கொண்டிருக்கிறான். மரத்து மேலே உட்கார்ந்து முகத்தை பார்க்க முடியுமா? தலையை தான் பார்க்க முடியும், தூரத்தில் தான் அவர் பார்க்க முடியும். அது ஜனங்கள் கூட்டமாக இருக்கிறான், ஒன்றும் சரியாக தெரியலையே முகமே. அதுவும் பக்கத்தில் வந்துட்டா தலையை தான் பார்க்க முடியும், முகத்தை எப்படி பார்க்கறது? சகையங்க நாவலோடு இயேசுவை பார்க்கணுமே அவர் முகத்தை பார்க்கணுமே அப்படின்னு தேடி கொண்டிருக்கும்போது இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறார், இயேசு அவனை அண்ணாந்து பார்த்து அந்த இடத்துல வந்தவுடனே இயேசு நின்று விட்டார். நின்று தன்னுடைய முகத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். சகைவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அவனுக்கு ஆச்சரியம், இயேசுவை பார்த்தால் போதும்னு நான் உட்கார்ந்துருக்கிறேன், என் வீட்டுக்கே அவர் வர்றாரா, என் வீட்டுக்கு இயேசு வருகிறாரா, ஐயோ இந்த பாவியனுடைய வீட்டுக்கு இயேசு வருகிறாரா? அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. உடனே அவன் இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். போகும்போது ஜனங்க சொல்கிறாங்க, போயும் இயேசு இவன் வீட்டுக்கா போனோம், இவன் என்ன நீதிமானா, இவன் என்ன பெரிய பரிசுத்தவானா, பாவியிலும் பிரதான பாவி இவன்,
ஊரையே கொள்ளையடிக்கிறவன், நம்மக்கிட்ட வரி பணத்தை வாங்கி வாங்கி ஏமாற்றி அரசாங்கத்துக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி பணத்தை எல்லாம் சுருட்டி கொண்டவன். நம்ம பணத்தை வாங்கி பணக்காரன் ஆயிட்டான். இவன் வீட்டுக்கு நாங்களே போக மாட்டோம், ஏசு அந்த வீட்டுக்கு போகிறாரு. ஜனங்கள்லாம் பேசுகிறாங்க, இவனுக்கு என்ன தகுதி இருக்குது இயேசுவை அவன் வீட்டுக்கு போவதற்கு? அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, இவன் பாவி, அவன் வீட்டுக்கு எப்படி இயேசு போகிறார் என்று. இயேசு அமைதியாக போய் கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே சகையு, எல்லாரும் நில்லுங்க, எல்லாம் நில்லுங்க, என்ன ஊர் மக்கள்லாம் நிற்கிறாங்க. இயேசு நின்று விட்டார். என்ன சொல்கிறான் பார்க்கலாம். சகே சொல்லுகிறான், இயேசுவே, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். யாரிடத்திலாவது நான் அநியாயமாக லஞ்சம் வாங்கி இருந்தால், அநியாயமாக நான் சம்பாதித்திருந்தால் 4 மடங்காக திரும்ப கொடுக்குறேன். 1000 ரூபா லஞ்சம் வாங்கினா 4000 திருப்பி கொடுத்துட்றேன். யார் பணமும் எனக்கு வேண்டாம். நான் என்னுடைய சொத்தில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுகிறான். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்ன இப்படி சொல்லுகிறான், உண்மையாக சொல்கிறேன் அப்படின்னு நடு ரோட்டில் நின்று சொல்லுகிறான். எப்படி அவனுக்குள்ள இந்த மாற்றம் வந்தது? இயேசு அவனை பார்த்து சொன்னாரா, சகையோ இங்கே வா, பாதி சொத்தை ஏழைகளுக்கு கொடுத்துடணும். நீ யார் யார்கிட்ட லஞ்சம் வாங்கினியோ 4 மடங்கா திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு இயேசு சொன்னாரா? இயேசு சொல்லவே இல்லை. ஆனால் இயேசு தன் வீட்டுக்கு வருகிறார் என்பதை அவன் அறிந்த உடனேயே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. அதுதான் இயேசு. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டால் நம்மளை அறியாமலே ஒரு பரிசுத்தம் உண்டாகிவிடும். நம்மளை அறியாமலே பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகிவிடும். ஏனென்றால் இயேசு பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். அவர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் விலகி பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த நோக்கமும் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடும். அதைத்தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். அவனுக்கு சமாதானம், நிம்மதி, ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது என்று இயேசு அந்த முழு குடும்பத்தையுமே ஆசீர்வதிக்கிறதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதே இயேசு இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கிறார். அதே இயேசு உங்களை சந்திக்கும்படியாக இங்கே வந்திருக்கிறார். அன்றைக்கு எரிகோவின் வழியாய் கடந்து போய் சகையுவின் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறார்.